அனைவருக்கும் ஆர்சிஜியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள சமூக அறிவியல் வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகிலுள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணுன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க சமூக அறிவியல் வினாக்களில் முக்கிய வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, விஷ்ணு சித்தர் யார்? பெரியாழ்வார். விஷ்ணு சித்தர் யாருன்னா பெரியாழ்வார் தான். 2வது வினா, சீக்கியர்களின் முதல் குரு யார்? குருநானக். சீக்கியர்களின் முதல் குரு குருநானக். 3வது வினா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் உயரமான சிகரம் எது? கிளிமாஞ்சாரோ. 5895 மீட்டர் உயரமுடைய கிளிமாஞ்சாரோ சிகரம் தான் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உயரமான சிகரம். 4வது வினா, பெரிய சேற்று ஆறு எது? மிசிசிப்பி. பெரிய சேற்று ஆறு மிசிசிப்பி. 5வது வினா, உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் காடு எது? அமேசான் காடு. உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எதுன்னா அமேசான் காடு. ஏன்னா உலக அளவில் அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய காடு எதுனா இந்த அமேசான் காடு தான். 5வது வினா முடிச்சிச்சு. 6வது வினா, நிலவரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு எது? கார்டோகிராஃபி. நிலவரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு கார்டோகிராஃபி. 7வது வினா, இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்பு அமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதே வேளையில் இந்தியாவின் முதல் நிதியமைச்சரும் யாருன்னா பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான். இந்தியாவோட முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சராக செயல்பட்டவரும் நிர்மலா சீதாராமன். 8வது வினா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள்? 1989. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் அந்த ஆண்டு 1986. 9வது வினா, விஜயநகர பேரரசை நிறுவியவர் யார்? ஹரிஹரர் மற்றும் புக்கர். இவங்க 2 பேரும் தான். இந்த விஜயதாரணியரோட ஆசைக்கு இணங்க விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். 10வது வினா, பாமினி அரசை நிறுவியவர் யார்? அலாவுதீன் ஹாசன். அதாவது ஹசன் கங்குன்னு சொல்லுவாங்க என்ற பாமன் ஷா. பாமினி அரசை நிறுவியவர் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா என்கின்ற ஹசன் அங்கு தான் பாமினி அரசை நிறுவுறார். அடுத்து 11வது வினா, உலகின் அரசர் என பெயர் கொண்டவர் யார்? ஷாஜகான். உலகின் அரசர் என பெயர் கொண்டவர் ஷாஜகான். 12வது வினா, மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். 13வது வினா, சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூட்டி கொண்டது எங்கு எப்பொழுது? ரெய்கார் கோட்டை கிபி 1674. சத்ரபதி சிவாஜி என தன் பெயரை முடிச்சிட்டு கொண்ட இடம் எங்கன்னா ரெய்கார் கோட்டை கிபி 1674. 14வது வினா, இயற்கையின் சொர்க்கம் எது? ஜவ்வாது மலை. இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது மலை. 15வது வினா, அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1936. அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1936ஆம் ஆண்டு. 16வது வினா, டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இல்டுமிஷ். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் இல்டுமிஷ். 17வது வினா, புவி அதிர்வு அலைவுகளை பதிவு செய்யும் கருவி எது? புவி அதிர்வு வரைமானி என்கின்ற சிஸ்மோகிராஃப். புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி
புவி அதிர்வறிவுமானி எனப்படும் சீஸ்மோகிராஃப். 18வது வினா, உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்குள்ளது? அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை. 19வது வினா, இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு? 1952. இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு பிறகு 1952. 20வது வினா, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் கூறியவர் ஏவி டைசி என்பவர். 21வது வினா, கிபி 800 சார்ந்த மானூர் கல்வெட்டு எதை பற்றி கூறுகிறதுனா கிராம நிர்வாகம் பற்றிய செய்திகளை தருகிறது. மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் குறித்த செய்தியை தருது. 22வது வினா, நிலக்கொடை அளிக்கப்பட்ட கோயில்கள் தேவதானம் என அழைக்கப்படும். இந்த கோயிலுக்கெல்லாம் நிலம் கொடுப்பாங்க, அப்படி கொடுக்கப்பட்ட அந்த கோயிலை தேவதானம் என்று சொல்லுவாங்க. 23வது வினா, தக்கோல போரில் தோல்வி அடைந்த சோழ அரசர் யார்? முதலாம் பராந்தகன். தக்கோல போரில் தோல்வி அடைந்த சோழ அரசர் முதலாம் பராந்தகன். 24வது வினா, வீர சோழியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்திரர். வீரசோழியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்திரர். 25வது வினா, 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில் தாராசுரத்தில் உள்ளது ஐதீஸ்வரர் ஆலயம் தான் 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில். 26வது வினா, தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுவது மருது சகோதரர்கள் கழகம். தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுவது மருது சகோதரர்கள் கழகம். 27வது வினா, தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தீரன் சின்னமலை. தீர்த்தகிரி என அழைக்கப்படுவர் யாருன்னா தீரன் சின்னமலை. 28வது வினா, தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் பிர்சா முண்டா. தன்னை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் பிர்சா முண்டா. 29வது வினா, அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா மீது என்னைக்கு குண்டு போட்டாங்கன்னா 1945 ஆகஸ்ட் 6 அணுகுண்டு வீசியது. இதுதான் முதல் குண்டு. ஹிரோஷிமா மீது வீசிய குண்டு 1945 ஆகஸ்ட் 6. இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 6 ஜப்பான் முழுவதும் ஹிரோஷிமா தினமா அனுசரிக்கப்படுகிறது. 30வது வினா, அமெரிக்கா ஜப்பானின் நாகசாகி மீது 1945 ஆகஸ்ட் 9 அணுகுண்டு வீசுறாங்க. 1945 ஆகஸ்ட் 9 நாகசாகி மீது அமெரிக்கா குண்டு வீசு. 31வது வினா, ஜப்பான் 1945 ஆகஸ்ட் 15 சரணடைந்தாங்க. அமெரிக்காட்ட ஜப்பான் சரணடைந்த நாள் 1945 ஆகஸ்ட் 15. அடுத்து 32வது வினா, சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டவர் மார்டிமர் வீலர். சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டவர் மார்டிமர் வீலர். 33வது வினா, கலிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள். கலிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள். 34வது வினா, பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டது? கிபி 1856. பஞ்சாப் மாநிலத்தில் கிபி 1856 இருப்பு பாதை அமைக்கப்பட்டது. 35வது வினா, சமண சமயத்தை உருவாக்கியவர் யார்? வர்தமான மகாவீரன். சமண சமயத்தை உருவாக்கியவர் வர்தமான மகாவீரன். 36வது வினா, சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர் என்று அழைப்பார். சமண சமயத்தோட முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர். அதாவது ஆதிநாதரோட பேர் தான் ரிஷபதேவர்னு சொல்லுவாங்க. 37வது வினா,
மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கர்? 24வது தீர்த்தங்கர். மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர். 38வதுனா மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யார்? அப்பர். மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றியவர் அப்பர். 39வதுனா மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்கள். சித்திரகாரபுலி, விசித்திர சித்தன். இந்த பேர்லாம் மகேந்திரவர்மனோட சிறப்பு பெயர்கள். மகேந்திரவர்மனோட சிறப்பு பெயர் சித்திரகாரபுலி, விசித்திர சித்தன் என்பதாகும். 40வதுனா மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்தவிலாச பிரகடனம். மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்தவிலாச பிரகடனம். 41வதுனா சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை தோற்கடித்தவர் யார்? நரசிம்மவர்மன். சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை தோற்கடித்தவர் நரசிம்மவர்மன். 42வதுனா காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன் கட்டியவர். காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன். 43வதுனா தமிழகத்தின் இரண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது களப்பிரர்கள் ஆட்சி காலம். தமிழகத்தின் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது களப்பிரர்கள் ஆட்சி காலம். 44வதுனா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை எக்காலத்தை சேர்ந்ததுன்னா களப்பிரர்கள் காலம்தான். கிபி 300லேருந்து கிபி 600 வரைக்கும். நல்லா பாருங்க, தமிழகத்தோட இருண்ட காலம் என சொல்லப்படுகின்ற அந்த களப்பிரர் காலத்துல தான் சிலப்பதிகாரம் என்ற மிகப்பெரிய நூலும் மணிமேகலை என்ற மிகப்பெரிய நூலும் எழுதப்பட்டுள்ளது. 45வதுனா கரிகாலனின் ஆட்சி பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாளையோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா கரிகாலன் தான். அவருடைய ஆட்சியை பற்றி தான் பட்டினப்பாலை குறிக்கிறது. உரித்திரம் கண்ணனார் என்பவர் எழுதியிருப்பார். அடுத்தது 46வதுனா ஜியோகிராஃபி என்ற நூலை எழுதியவர் யார்? தாலமி. ஜியோகிராஃபி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தாலமி. 47வதுனா சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் எது? உறையூர். சங்க காலத்துல சோழர்களோட தலைநகரம் உறையூர். 48வதுனா 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? சூரிய நாராயண சாஸ்திரி. அதாவது இங்கிலீஷ்ல ஷேக்ஸ்பியர் தான் அந்த சானட்டு, அதுதான் 14 வரி கொண்டது. அதேமாரி பாடலை வரிய தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. 49வதுனா தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா மறைமலை அடிகள். இந்த சூரிய நாராயண சாஸ்திரியை தான் பரிதிமார் கலைஞர்னு தன்னோட பேரை மாத்திக்கிறார். அடுத்து 50வதுனா தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இந்தியாவோட முதல் பெண் மருத்துவராகிய டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமானவர். 51வதுனா புத்தர் தன் முதல் போதனையை வழங்கிய இடம் சாரநாத்தில் உள்ள மான்பூங்கா. இது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. புத்தர் தன் முதல் போதனை வழங்கிய இடம் சாரநாத்தில் உள்ள மான்பூங்கா. இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. 52வதுனா புத்தர் மறைந்த இடம் குசி நகரம். தன்னுடைய 80வது வயசுல புத்தர் குசி நகரத்துல இறந்துடுறார். அடுத்தது 53வதுனா பஞ்சசீல கொள்கை, அணிசாரா இயக்கம் போன்றவற்றை உருவாக்கியவர் நேரு. பஞ்சசீல கொள்கை 1955, அணிசாரா இயக்கம் போன்றவற்றை உருவாக்கியவர் நேரு. 54வதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னா BR அம்பேத்கர். அவர் தான் உருவாக்கினார். அதனாலதான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று BR அம்பேத்கரை அழைக்கிறோம். 55வதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டபூர்வமாக கையெழுத்திட்டு அமல்படுத்தியவர் யாருன்னா நேரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டபூர்வமாக கையெழுத்திட்டு அமல்படுத்தியவர் நேரு. 56வதுனா 1907ஆம் ஆண்டு ஏப்ரல்ல இந்தியா என்ற தமிழ் வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் வெளியிட்டவர் பாரதியார். நல்லா பாருங்க, இந்தியாங்கிறது தமிழ் வார இதழ்,
ஒரு டெட் பரீட்சையிலையோ வேற டிஎன்பிசி பரீட்சையிலையோ இந்த இந்தியா என்பது எவ்விதழ்னு கேட்டிருந்தாங்க. அது ஒரு தமிழ் வார இதழ். யார் எழுதுனா? பாரதியார். பாலபாரதம்ங்கிறது ஆங்கில இதழ். இதை வெளியிட்டவரும் பாரதியார். எந்த ஆண்டுனா 1907 ஏப்ரல்ல இந்த 2 இதழையும் பாரதியார் வெளியிடுறது. 57வதுனா 1939ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1939 தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருன்னா காமராஜ். 58வதுனா 1954ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றவர் காமராஜ். 1954ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றவர் காமராஜ். 59வதுனா 1956 பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை எட்டயபுரத்தில் தொடங்கி வைத்தவர் காமராஜ். 1956 பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை எட்டயபுரத்தில் தொடங்கி வச்சவர் காமராஜ். 60வதுனா 1964ஆம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தவர் காமராஜ். 1964 லால் பகதூர் சாஸ்திரிய இந்தியாவோட பிரதமராக முன்மொழிந்தவர் காமராஜ். அடுத்து 1966 இந்திரா காந்தியை இந்தியாவோட அடுத்த பிரதமராக ஆக்கி வரும் காமராஜர். அதனாலதான் காமராஜரை கிங் மேக்கர் என்று அழைப்பார்கள். நண்பர்களே, நாம் இன்று டிஎன்பிசி, டிஎன்இபி, அப்புறம் போலீஸ் தேர்வு, டெட், விஓ போன்ற தேர்வுகளுக்கான முக்கிய வினாக்களை 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சமூக அறிவியலிலிருந்து வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.